தமிழக காங்கிரஸ் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் சென்னை சத்தியமூர்த்தி பவனில் நடைபெற்றது. தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை முன்னிலையில் நடைபெற்ற கூட்டத்தில் சட்டமன்ற காங்கிரஸ் குழு தலைவர் ராஜேஷ்குமார், கிராம கமிட்டி ஒருங்கிணைப்பாளர் பீட்டர் அல்போன்ஸ் உட்பட பல மூத்த காங்கிரஸ் நிர்வாகிகள் பங்கேற்றனர். கூட்டத்தில் தேசம் காப்போம் நிகழ்ச்சியை மாநிலம் முழுவதும் வெற்றிகரமாக நடத்துவது என்றும், இந்நிகழ்ச்சியை காங்கிரஸ் மைதானத்தில் 4ஆம் தேதி நடத்த திட்டமிட்டுள்ள கட்சி பொதுக்கூட்டத்தை பிரம்மாண்டமாக நடத்துவது தொடர்பாக விரிவாக விவாதிக்கப்பட்டது. கூட்டத்தில் கட்சி வளர்ச்சி பணிகள் குறித்து மாவட்ட தலைவர்கள் கேள்வி எழுப்பினார்கள். பெரம்பலூர் மாவட்ட தலைவர் சுரேஷ் பேசும்போது, கட்சி அமைப்பு ரீதியாக காங்கிரஸ் கட்சிக்கு 72 மாவட்டங்கள் உள்ளன. மாவட்டத்துக்கு ஒரு தொகுதியிலாவது காங்கிரஸ் வேட்பாளர்கள் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்று வலியுறுத்தி பேசினார். 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் குறைந்தபட்சம் 60 தொகுதிகளையாவது கேட்டு பெற வேண்டும், இல்லை என்றால் கூட்டணியை விட்டு வெளியேற வேண்டும், ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு தரும் அணியில் சேர வேண்டும் என வலியுறுத்தி பேசினார். ஆட்சி அதிகாரத்தில் பங்கு, அமைச்சர் மற்றும் துணை முதல்வர் பதவி என்று கேட்கக்கூட கட்சியினருக்கு உரிமை இல்லையா? அதற்காக கட்சியினர் மீது நடவடிக்கை எடுப்பது தவறு என்று வாதிட்டார். இதேபோல் மேலும் சில மாவட்ட தலைவர்களும் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று வலியுறுத்தினார்கள். கட்சியின் ஒழுங்கு நடவடிக்கை குழு தலைவர் KR ராமசாமி பேசும்போது, ஆளும் கட்சி கூட்டணியில் இருந்தாலும் மக்கள் பிரச்சனைகளை எடுத்து கூற வேண்டும், மக்கள் விரோத ஆட்சியின் தவறுகளையும் சுட்டிக்காட்ட வேண்டும், வரும் தேர்தலில் கூடுதல் தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். இதனைத் தொடர்ந்து பேசிய காங்கிரஸ் கட்சியின் மூத்த நிர்வாகி பீட்டர் அல்போன்ஸ், சட்டமன்ற உறுப்பினர் பதவி மீது அனைவருக்கும் ஆசை இருக்கலாம், அதற்கு நேரம் வரும்போது பேசிக்கொள்ளலாம், இப்போது கட்சியை பலப்படுத்தும் பணிகளில் ஈடுபட வேண்டும் என்றும், கிராம கமிட்டிகள் அமைப்பதில் சென்னையில் இன்னும் 2 மாவட்ட தலைவர்கள் பட்டியல் தரவில்லை என்றார். இதற்கு மாவட்ட தலைவர் திரவியம் எதிர்ப்பு தெரிவித்து குரல் எழுப்பினார். மற்றொரு மாவட்ட தலைவர் சிவ ராஜசேகர், மேலிட பொறுப்பாளர் நியமிக்கப்பட்ட பிறகு இதுவரை அவரது முன்னிலையில் மாவட்ட தலைவர்கள் கூட்டம் நடத்தவில்லை என்று குற்றம் சாட்டினார். இறுதியாக மாநில தலைவர் செல்வ பெருந்தகை பேசுகையில், என் அலுவலக கதவுகள் எப்போதும் திறந்தே இருக்கின்றன, கட்சியினர் தங்கள் பிரச்சனைகளை என்னிடம் நேரிலேயே தெரிவிக்கலாம் என்றார். குறிப்பாக திமுக காங்கிரஸ் கூட்டணி 2004ஆம் ஆண்டு முதல் 21 ஆண்டுகளாக தொடர்ந்து வரும் நிலையில் 4 நாடாளுமன்ற தேர்தல், 4 சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல் மற்றும் உள்ளாட்சி தேர்தலில் இணைந்து போட்டியிட்டு வருகிறது. 2006ஆம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக 94 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்று ஆட்சி அமைக்க 24 இடங்கள் குறைவாக பெற்று இருந்த தருணத்தில் காங்கிரஸ் கட்சியின் 34 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவில் தான் தமிழகத்தில் திமுக ஆட்சியை கைப்பற்றி 5 ஆண்டு காலம் ஆட்சி நடைபெற்றதையும் சுட்டிக்காட்டினர். ஆனாலும் திமுக காங்கிரஸ் கட்சிக்கு ஆட்சியிலும் அதிகாரத்தில் பங்கு கொடுக்காமல் ஏமாற்றி விட்டதாகவும், அதேபோல் 2021 நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் ஆதரவில் திமுக 133 இடங்களில் வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தாலும் தொடர்ந்து ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கொடுக்காமல் ஏமாற்றி விட்டதாகவும் காங்கிரஸ் கட்சியின் நிர்வாகிகள் வேதனையுடன் தெரிவித்தனர். ஆனால் 2004 மற்றும் 2009 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக காங்கிரஸ் கட்சியின் கூட்டணி வெற்றி பெற்று மத்தியில் காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி அமைந்த போது திமுக முக்கிய இலாக்காக்களை பெற்று மத்தியில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பெற்றது. ஆனால் திமுக இதற்கு சொல்லக்கூடிய விளக்கம் என்னவென்றால், மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி என்று சொல்லி ஆட்சியிலும் பங்கு கொடுக்காமல் தட்டி கழித்து வருவதை எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்பதையும் தெரிவித்த அவர்கள், இனி வரும் காலங்களில் மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்திலும் சுயாட்சி என்ற திமுக கொள்கையை தற்கால தேவைக்கு ஏற்ற வகையில் மாற்றி மத்தியிலும் கூட்டாட்சி, மாநிலத்திலும் கூட்டாட்சி என்கிற புதிய கொள்கையை திமுக கடைபிடிக்க வேண்டும் என்றும் செல்வ பெருந்தகையிடம் எடுத்து கூறினர். இந்நிலையில் 2026 நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவிடம் இருந்து காங்கிரஸ் கட்சிக்கு 60 இடங்களையும் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு கேட்க வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சியின் இத்தகைய கோரிக்கைகளை திமுக அரசு ஏற்கவில்லை என்றால் திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறி தேசிய காங்கிரஸ் கட்சி தலைமையில்
புதிய வலுவான கூட்டணி அமைத்து தேர்தலை சந்தித்து வெற்றி பெற்று தமிழகத்தில் மீண்டும் கர்ம வீரர் காமராஜர் ஆட்சி அமைக்க முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் தெரிவித்தனர். ஒருவேளை காங்கிரஸ் கட்சியின் இத்தகைய கோரிக்கையை 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக அரசு ஏற்றுக்கொள்ள மறுக்கும் பட்சத்தில் திமுக கூட்டணியில் இருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறி காங்கிரஸ் கட்சி தலைமையில் கூட்டணி அமைத்தால் தமிழகத்தில் 5 முனை போட்டி ஏற்படுவதோடு தமிழகத்தில் மீண்டும் திமுக ஆட்சியை கைப்பற்றவே முடியாத நிலைமைக்கு தள்ளப்படும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை என்பதே குறிப்பிடத்தக்கதாகும். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.